நான் எங்கே தெரிவேன், எங்கே காண்பேனடா மகனே உன்னை எங்கே காண்பேனடா, எங்கே காண்பேனடா மகனே உன்னை எங்கே காண்பேனடா, எங்கே காண்பே பாலா அலமரம்பதோ இதுதானோ நான் என்ன செய்வேன் மகனே, உன் தந்தை வந்து நான் கேட்டால் என்ன பதில் சொல்வது? நான் உன்னை பெற்றெடுத்து கிடைக்காமல் எது கிடைக்காமல் எப்படி எல்லாம் வளர்த்தேன் என்றா உயிரே எனது கணமணியே முன்னாளில் உனது தந்தை முக்கண்ணனை நினைத்து அன்னம் உண்ணாமல் அருந்தவம் செய்து வெள்ளை உடையோன் விமலனாரருளினார் கருவுருவாகி காரணமாகி திருவுருவாக என் வயிற்றில் ஜனித்த நான் பெற்ற என் மகனே 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 பூரா மாதம் உடலது கலந்து மாதம் இடையது மெலிந்து மசக்கை நன்மணிகள் மலர 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 5ஆம் மாதம் அங்கமெல்லாம் தங்கம் 6ஆம் மாதம் அன்பு சதங்கை 7ஆம் மாதம் இடையது மெலிந்து 8ஆம் மாதம் திட்டமாயுடது மாமன்மார்கள் சேர்வது செய்தால் அடுப்ப அனுப்ப அனுப்ப 9ஆம் மாதம்
ஒளி போல் சுருண்டு 10ஆம் மாதம் வாழ்வுக்கு சுரக்க பாவி நான் உன்னை பெற்று பாம்புக்கு பழி கொடுத்தேனடா. நான் விட்டேன் செல்லவே, எனக்கு கொல்லி வைப்பாய் என்று நினைத்தேனடா. உனக்கு கொல்லி வைக்கும் நிலைக்கு என்னை தள்ளி வைத்து விட்டாயே. ஐ பராசக்தி, நாங்கள் காத்த சத்தியம் என்பது உண்மையானால், நான் பதிவிரதை என்பது உண்மையானால், நான் பெற்ற மகனுக்கு உற்றாரிலே உறவினரிலே ஒரு பிள்ளை பெற்ற தகப்பன் கிட்ட இந்த காற்றோடு காற்றாக சென்று இந்த பெற்ற தகப்பனுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள் அம்மா, வந்து விடுங்கள் அம்மா. கொள்ளி வைக்கவே போலே மகனே, கொள்ளி வைக்கவே போலே மகனே. அடுத்தவரின் குழந்தையை கொன்று யாருக்கும் தெரியாமல் இங்கே காவல் செய்யும் என்னை ஏமாற்றி விட திட்டமிட்டிருக்கிறாய். என்ன சொல்கிறாய்? நான் யாரையும் ஏமாற்றவில்லை ஐயா, எந்த திட்டப்படமே இல்லை ஐயா. இறந்த மகனை தகனம் செய்ய இந்த இடம் நாடி வந்தேன். கல்லிலா நல்ல ஐயா, கபடியோ ஐயா, கல்லிலா அல்லையா துள்ளியன் பழங்காத்து தோன்றிய நெஞ்சால் மன்னா ஐயா 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 நல்கினும் தனிலை தாங்கி நான் இந்த சுடலை நோக்கி கொள்ளியே வைக்கலானே கோலத்தை பொறிப்பீரையா ஐயா 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 காவலோடு ஒன்று என்று காணவில்லை மறைவேன் ஐயா காவலுக்கு உண்டு என்று காண வேணும் அறியனையா பாவினால் என்ன செய்வேன் பாவினால் என்ன செய்வேன் பரதியானையா
சுவைக்குமா காசு பணம், சுடலைக்குமா பொன்பொருளை கொடுக்கணும். ஆகையினால இந்த இடத்துல ஒரு காவல் இருப்பார் என்பது எனக்கு தெரியாது. இங்கே என்னதை கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. தெரியாம வந்துவிட்டேனையா, தயவு கூர்ந்து என் மகனை தகரம் செய்ய அனுமதித்தார்கள். கல்வி இல்லை, கவலை இல்லை. வந்தாய் என்று வந்தால கல்லையே, எங்கிருந்து இங்கு வந்தாய் என்று வந்தாலே கல்லையே, எங்கிருந்து இங்கு வந்தாய் என்று வந்தால கல்லையே, என்று வந்தால கல்லையே, எதிரிலே பொருளையே, எங்கிருந்து இங்கு வந்தாய் என்று வந்தால கல்லையே, கல்லையே, கல்லையே. போகும் அவனத்தில் இருந்து இங்கு வந்து ஓடியே, போகும் அவனத்தில் இருந்து இங்கு வந்து ஓடியே, இங்கு வந்து ஓடியே, போகும் அவனத்தில் இருந்து இங்கு வந்து ஓடியே. அவ்வனத்தில் இருந்து வந்து அழுகிறதே சொல்லி, அவ்வனத்தில் இருந்து வந்து அழுகிறது சொல்லி, அவ்வனத்தில் இருந்து வந்து அழுகிறதே சொல்லி, அழுகிறதே சொல்லி, அழுகிறதே சொல்லி, இங்கிருந்து இங்கிருந்து எங்கிருந்து இங்கு வந்தாய் என்று வந்தால கல்லையே, கல்லையே, கல்லையே. அருமை மகன் அருமை நாளை ஆரணத்தில் மாண்டதால், அருமை மகன் அருமை நாளை ஆரணத்தில் மாண்டதால், ஆரணத்தில் மாண்டதால், அங்கிருந்து இங்கு வந்து அருமை மகன் அருமை நாளை ஆரணத்தில் மாண்டதால். காற்பன் குளத்தோடு கொடுக்காமல் இந்த இடத்திற்கு யார் வந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். யாரடி உள்ளோர் பேர் சொல்லடி, யாரடி உள்ளோர் பேர் சொல்லடி, மிகாதலியும் குழந்தைக்கு பூசணித்தது கல்லியா, தனி உள்ளோர் பேர் சொல்லடி, சொல்லடி, சொல்லடி. அவனை எதைக்கிழந்து கூறடி மகிழ்ந்தாலும் மாரியம்மன் காவலுக்கு தேவி இங்கே வந்த கல்யாணி உள்ளோர் பேர் சொல்லடி, சொல்லடி, சொல்லடி. தாய்நாடு தாய் மண்ணு தாய் குலம் என்று சொல்வார்கள். முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை பார்த்து வாடி என்று போடி என்று வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவீங்களா ஐயா? யாரையா என்னை நீங்க வாடி போடி பேசுறதுக்கு? நீதி தவறி பேசாதே ஐயா, நீதி தவறி பேசாதே. அதை இதற்கு வந்தபடி பேசாதே, இடையே படி இதற்கு வந்தபடி பேசாதே, இடையே படி. நீதி தவறி பேசாதே, பேசாதே, பேசாதே. சாதி மதம் இனப்பெற்று செய்தி சொல்வதும் அழகு. சாந்திர உரிய குலத்தை காத்தவள் ஆயுள், சாந்திர உரிய குலத்தை காத்தவள் ஆயுள் என்று நீதி தவறி பேசாதே, பேசாதே, பேசாதே. யாரை பார்த்து நீ இதுவரை பேசுகிறேன் என்கிறாய்? நானா நீதி பாடி பேசுகிறேன்? கமலன்னை நாடி நெவலாம பொடி, கமலன்னை நாடி நெவலாம பொடி, பாவை நீதியே பூமி ஆதிரந்த, கமலன்னை நாடி நெவலாம பொடி, பொடி, பொடி. உங்க காவலை இடையூறு செய்யறதா ஐயா என் வேலை. நான் யாரு, எங்க இருந்து வந்தேன், நான் எதுக்காக வந்தேன், நான் எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இது என்ன காலம், இது என்ன காலம், தடுமாறி போட்டும் தங்கனாய் காலம், தடுமாறி போட்டும் தங்கனாய் காலம். இது என்ன காலம், இந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்து விட்டாய் என் தாய். தொட்டிலை கவர்ந்தீரே, சுழற்சி நெருங்கி வந்து இஷ்டமாய் கொண்டிருந்த இத்தனை மன்றமே, நீ இஷ்டமாய் பேசவிட்டால்
என் குழந்தை இறந்து விட்டான் என்பதற்காக நான் தகனம் செய்ய வந்தேனே. ஒரு பிணம் அது உயிர் போயிட்டா அது தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குழந்தைய தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குழந்தையை எட்டி உதைக்கின்றாயே, நீ ஒரு பெண் வீட்டில் பிறந்தவனா? யார் நீ என் மகனை எட்டி வதைப்பதற்கு? நான் பெற்ற மகனே ஒரு சுடலை காரிட்டு எழுந்து விட்டாரே, அவனுக்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன்டா, மன்னிப்பு கேட்கிறேன். ஆசை மகன், நேச மகன், பாச மகன், மகனே ஆசை மகனே, நேச மகனே, ஆசை மகனே, மகனே என்று ஜெகத்தாக இருக்கு ஒருவாறு கிடைக்கிறது நீ சுகமாக எனக்கு சொல்லுதே சகலருமை இந்த சாமிக்கு கைமொழி சகலருமை இந்த சாமிக்கு கைமொழி சாத்திரை மொழியார் பாரடியே. ஆசை மகன், நேச மகன், பாச மகன், காற்பன வளர்த்து கொடுக்க வழி இருக்கிறதா இல்லையா? ஒரு வழியும் இல்லை, ஒரு கதியும் இல்லை. அப்படி என்றால் ஏதோ ஒரு பலியை பலி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. என்னவென்று பார்ப்போம், பார்க்கலாம். இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் இந்த காற்பன வளர்த்தது கூட உன்னால் கொடுக்க முடியவில்லை. உனது கழுத்தில் இருக்கும் தாயை விட்டு குடியை கொண்டு சொன்னார். தாயை விட்டு குடியை தாயே விசாலாட்சி, இது என்னமா நீதி, இது என்னமா நியாயம், இது என்னமா தர்மம்? தேவர் மூவர் யாருக்கும் தெரியாத மங்கல்யம், 33 தேவர்களுக்கும் தெரியாத மங்கல்யம், 44 ரிஷிமார்களுக்கு தெரியாத மங்கல்யம். இந்த சுடலை காலை கட்டு விட்டார் என்றால் சத்தியம் தவறி விட்டோமா, நீதி தவறி விட்டோமா, நெறிமுறை தவறி விட்டோமா? எனக்கு அற்புதம் காரணமா இது என்ன சோதனை? தேவர் மூவர் யாவர் கண்ணுக்கும் தெரியாததான். கேவலம் இந்த மயானத்திலே காற்பன வளர்த்துண்டு வாய்க்கரிசி வாங்கி பிழைக்கின்ற நீச்சல் கண்டான் என்று நெருப்பில் இருந்த குழுவாக துடிக்கின்றானே. அப்படி என்றால் இறந்து கிடக்கின்ற இந்த குழந்தை என் மகன் அப்படி என்றால் என் மனைவியா, தாராவதியா? இருக்காது, இருக்காது. இப்படி ஒரு நிலைமையை இறைவனுக்கு கொடுத்திருக்க மாட்டார். இருந்தாலும் தீர விசாரித்தான் அறிய வேண்டும். அம்மா, பெண்ணே, மங்கையே, மங்கையே, முனை மணந்த கணவனல்லாது மற்றொருவர் கண்களுக்கு தோன்றாத மாங்கல்யத்தை பஞ்சமுற்ற புலையும் கனவு வைத்தான் என்று பங்கமுத்து வாடுகின்ற பெண்ணே, 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 உன் கணவனது பெயர்தான் என்ன, ஊடான் என்ன, கஷ்டமதில் இருக்கும் குழந்தையின் பெயர்தான் என்ன, அம்மா, அம்மா, நீ யார்? இந்த குழந்தை யார்? உனது ஊர் என்ன? உன் பேர் என்னம்மா? விவரமாக சொல். நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? உன் பேர் என்ன, ஊர் என்ன என்று கேட்பதற்கு உங்களுக்கு மனது வந்து விட்டதா? என் குழந்தையை தகனம் செய்யுங்கள், செய்யுங்கள் என்று நான் கெஞ்சிக் கொண்டு, கதறிக்கொண்டு, அழுது கொண்டு, புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என் ஊரை கேட்கிறீங்க, என் பேரை கேட்கிறீங்க. நான் எதற்கையா என் ஊர் பேரை சொல்லணும்? நீங்க யாரையா என் ஊரை கேட்க, என் பேரை கேட்க? நான் எதற்கையா உங்ககிட்ட சொல்லணும் என் கதைய? நான் எதற்கு சொல்ல வேண்டும்? நான் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், நான் விட்ட மகனை என் கதையை கேட்ட பிரகாரம் நான் நல்லடக்கம் செய்வேன். அனுமதி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஐயா, அனுமதி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். கேளுங்கள் ஐயா, கேளுங்கள். யாரென என்று கேட்ட யாரென என்று கேட்ட
என்று கேட்டு மயான காவல்கார ஐயா, நான் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவள் ஐயா. நான் பெற்ற என் மகன் இந்த உலகத்தை ஆள பிறந்தவள் ஐயா. நான் கண்ணமாவரி காவலன் மகள் சந்திரபதி. அயோத்திக்கு அரசன் இவன் அப்பன். அயோத்திக்கு அரசன் அரிச்சந்திர சக்கரவர்த்தியின் புதல்வன் ஐயா. அவர் மனைவி சந்திரபதி ஐயா. இதை கேட்ட பிரகாரம் நான் பெற்ற மகனை சக்கரவர்த்தி அனுமதித்தார்கள் ஐயா. அனுமதித்தால் ஆண்டவா, என் மகன் தேவதாசன். மகனே மகனே மகனே, லோகிதாசா லோகிதாசா லோகிதாசா. மகனே 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 மகன், நீ 56 தேசத்தையும் ஆழ்வாய் என்று உன்னை பெற்றெடுத்தீரடா. பாம்புக்கு இரையாகி இப்படி தினமாக கிடக்கின்றாய். ஆண்டவா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலரிருக்க, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலரிருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய். இல்லையோ இல்லை என்று இங்கு படையருக்கு இங்கு வந்து பிறந்தாய் செல்வ மகனே, என் பிறந்தாய் மகனே, என் பிறந்தாயோ. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. நான் பிறந்த காரணத்தை நானே அறியுள்ளே, இங்கு வந்து பிறந்தாய் செல்வ மகனே. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. காடாண்ட மன்னனுக்கு துணையாய் வந்து இங்கே காதல் மனம் இலங்கு வந்தார் தந்தையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கு இன்பம் இல்லை, கடமையில் இணைந்தால் உன்னையடா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. ஆண்டவா, ஆகாசவாணியே, நீ இணைந்து என் தலைமையில் விழுந்திருக்க கூடாதா? அக்கினி தேவி என்னை எரித்து சாம்பலாக்கி இருக்க கூடாதா? என் மகன் இறந்த பிறகு நான் மட்டும் உயிரோடு இருக்க வேண்டுமா? நான் மட்டும் உயிரோடு இருக்க வேண்டுமா? என் குழந்தை எடுத்து வைத்துக் கொண்டு மகனே மகனே என்று அழுவதை பார்த்தால் நீங்கள் ஏதோ குடும்பத்துல உங்களுக்கு ஏதோ மனைவி மக்களை பிரிஞ்சுட்டீங்களா, இல்ல அவங்களை எதுவும் தனியா விட்டுட்டீங்களா, ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆகையால
நான் பெற்ற குழந்தையை எடுத்து நீங்கள் வைத்துக் கொண்டு மகனே மகனே என்று அழுவது எனக்கு மனவேதனையா இருக்கின்றதையா? நான் பெற்ற குழந்தை என்னிடம் ஆண்டவா, கட்டிய மனைவியே என்னை பார்த்து நான் பெற்ற குழந்தையை நீங்கள் ஏன் தூக்கி அழுகிறீர்கள் என்று கேட்கிறார். ஆண்டவனே, இப்படியும் ஒரு தண்டனையா எனக்கு? கட்டிய கணவனை பார்த்து மனைவியே யார் என்று கேட்கும் அளவுக்கு கொடுமையான தண்டனை இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? அம்மா, பெண்ணே, என்னை யார் என்று உனக்கு தெரியவில்லையா? என்னை நன்றாக பார், என்னை நன்றாக பாரம்மா. கண்ணே, என் கண்மணியே, தாராபதி, தாராபதி. என்ன செய்வோம்? விதியின் விளையாட்டு இப்படி இருக்கின்றதே கண்ணே. என்ன செய்வோம் கண்ணே? நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த மயானம் எனக்கு சொந்தமானது கிடையாது. இங்கு நான் காவலன். எஜமான சேர வேண்டிய கார்பணம், உளத்துண்டு, வாய்க்கரிசி மூன்றும் வாங்கி தகனம் செய்ய வேண்டும். இதில் வாய்க்கரிசி எனக்கு சொந்தமானது, அதை தர வேண்டாம். கார்பணம், உளத்துண்டை உன்னை அடிமை கொண்ட வேதிடன் சென்று எப்படியாவது வாங்கிடுவான். இல்லையே, ஒரு பிடி சாதம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க எப்படி கொடுப்பாங்க காப்பனம் உளத்துண்டு? ஆகையால் ஒருவரிடம் கேட்டு பெறாமல் இருப்பதை விட கேட்காமல் இருப்பதை சால சிறந்தது. வேற யோசனை இருந்தால் சொல்லுங்கள். இனிமேல் நமக்கென்று என்ன இருக்கிறது? யோசனை செய்து என்ன செய்ய போகிறோம்? நீ காசி மாநகரத்து வீதிகளில் சென்று உன் இரு கரங்களையும் ஏந்தி பிச்சையாவது எடுத்துக்கொண்டு வா கண்ணே, பிச்சையாவது எடுத்துக்கொண்டு வா. வாழ்க்கையில் அது ஒன்றுதான் இருந்தது மீது, அதையும் நான் செய்து விடுகிறேன். அதன்படி நான் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வருவரை தாய் தந்த பிச்சையிலே இருந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே இருந்தேன் அம்மா.
இந்த தாய்மார்கள் காதல இருக்கிறதா காதல மூக்கில் இருக்கிறதா கலத்தி போட்டு என்ன இங்க அவன் காலையில கரைனால தண்ணி அடிக்க ரெடி பண்ணிட்டேன். இதுலயா பொன்பொருள் அத்தனையும் இருக்கு. அத்தனையும் இருக்கு. பொன்பொருள் இருக்குப்பா. எவ்வளவு இருக்கு? அதுல 42,500 ரூபா இருக்கு. எதுக்குமா? எதுக்கு? எதுக்கு? நான் பிச்சை எடுத்துட்டு வர்றேன், அதை நீ கேட்கிறேன். நீ இருக்கிற குழப்பம் பிழைக்கிற பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை புரிஞ்சுமா? என்ன வேணுமா? என்ன சாமி உனக்கு எவ்வளவு தேவை அதை சொல்ல. சாப்பிடணும். அப்புறம் என்ன போடு, நான் தட்டி உனக்கு போடாத. ரொம்ப பெரிய மனசுப்பா. சென்று இதே மாதிரி எப்ப கேட்டாலும் காசு கொடுத்தா எந்த தவிர ஒன்றும் செய்யலாம். யாரையா விளையாட கவலை யார் நீ? என்னை மீறி இந்த மயானத்திற்குள்ளே வந்திருக்கின்றாயே யார்? என்ன தெரியலையா? யார் நீ? ஐயா என் முகத்தை விட்டு பாரு, என்னை பாரு. யாரையா நீ? வீரபாடி எஜமானுடைய எட்டரைக்கு அப்புறம் வீட்டுக்கு போனோம். ஐயா முகத்தை பாருங்க, தவக்கால ஓடும். காவலாளி நான் தான். யாருடைய காவலாளி? வீரபாகு வீரபாகுக்கு காவலாளி. அரமண காவல். அரண்மனை காவலன் அப்படி சொல்லு. அந்த- ஏனென்றால் நான் மயான காவலன். இல்ல பெண்மணியாகப்பட்டவள் சரி. காசிராச மகன் கடகவேந்தனை கொன்றுவிட்டு ஆ. பிச்சை எடுக்கிறாய். அப்படியா? ஆமா. சரி, அதற்கு ஆ. என்ன செய்ய வேண்டும்? இந்த பெண்மணியாகப்பட்டவள் ஆ, விடுவதற்குள் சரி. வெட்டுமாறு வீரபாகு எஜமானுடைய உத்தரவு. எஜமான் உத்தரவா? ஆமா. போடுவாங்க. ஆ. புரியுது? கொலை செய்த குற்றத்திற்காக உணவு விடுவதற்குள் வெட்ட வேண்டும். இப்படிக்கு வீரவாகு பஞ்சிரம் குழந்தையை கொல்ல மனதிற்கு அப்பேற்பட்ட கொடியனை சம்பளித்தவர் இந்த காசி மாநகரத்தில் இருக்கிறார் என்றால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சார்ந்தாய் யார் அவர் பார்க்க? சுவாமி, நீயா கொலை செய்தாய்? நான் வீதி வழியில் யாசகம் கேட்டு சென்றேன். ஒரு குழந்தை கிடந்தது. நம் பிள்ளை போல இருந்தது. பெற்றவள் எங்கிருக்கின்றாலோ இறந்து கிடக்குது என்று அழுது பம்பிக் கொண்டிருந்தேன். குற்றவாளி அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தி விட்டாங்க. என்ன பார்த்த குற்றவாளி மாதிரி தெரியுங்களா? நீ தவறு செய்யவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் எந்த காலத்திலும் இருந்தாலும் செஞ்சதில்லை. எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்த நாம் இனிமேலும் துன்பத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக உனக்கு இறைவன் விடுதலை கொடுத்து விட்டார். ஆனால் என்னை மட்டும் இந்த உலகத்திலே தனிமையாக வாழ வைத்து விட்டார் என்று நினைக்கிறேன். சென்ற அமது உன்னை கொலை செய்யவும் துணிந்து விட்டேன். தாராபதி,
என் மனதை நான் கட்டுப்படுத்தி உன்னை கொலை செய்ய போகும் பொழுது மலர் மாலை வந்து நடக்கிறது. சாவதற்கு அஞ்சு விட்டாயா? மீண்டும் இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயா? இல்லை சுவாமி, வாழ வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி ஒரு வாழ்ந்தால், அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால், என் உயிர் இருக்கு வரை, என் ஆயுள் இருக்கு வரை, என் பிறவி இருக்கு வரை தங்களுக்கே மனைவியாக இருக்க வேண்டும். நம் இருவருக்கும் லோகிதாசன் மகனாக பிறக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு தாங்களே தலைவனாய் இருந்து தொண்டு புரிய வேண்டும் என்று சிறு ஆசைப்பட்டேன். பெண்தானே, மன்னித்து விடுங்கள் சுவாமி. இந்த சிம்மத்தில் நீ என்னை அடைந்து பட்ட துன்பங்கள் எல்லாம் போதாதா? பிறவான வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் சென்றவரை உன்னை கொலை செய்ய போகின்றேன். போ. என்னைப்பா நான் தான் படியளக்கு வரவன். இதோ பக்கத்தில் பார்வதி. ஹரிச்சந்திரா, உன்னை இதனாலே சோதித்து பார்த்தோம். இந்த சோதனை நீ வெற்றி விட்டாய். நீ காத்தது மயானம் அல்ல, யாரும் செய்யப்பட்ட இடம். நீயே சத்தியவந்தன், நீயே உத்தமன். மீண்டும் நாடு சென்று அரசாட்சிக்கு உள்ளாயாக. தங்கள் சித்தம் சுவாமி. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே. இல்லை பயமே. சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே. உம்மை சித்தங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம்
இந்த பகுதியிலே எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்கு இந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நேரம் போதாத காரணம் தான். ஏனென்றால் 11 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பாடு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனா நாங்க 9:30 இங்க வந்துட்டோம். அதனால கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டதால் எல்லாரும் வேலையா இருந்துட்டாங்க, நாங்களும் வந்து உட்கார்ந்துட்டோம். அதாவது கடைசி சீனை சுருக்கியிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி நாடகம் நிறைவாக நடந்து முடித்தது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம் வணக்கம். இந்த பகுதியில நாங்க சரியா வந்திருக்கோமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வள்ளி திருமணம் வந்திருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால நாங்க இந்த நாடகம் மட்டும் நடிக்கல. வள்ளி திருமணம், பவளக்குடி, சாவித்திரி, ஹரிச்சந்திரா 3 பாகம் இதெல்லாம் நாங்கள் 2 பேர் தான் நடிப்போம். அவங்களும் யாரோட போக மாட்டாங்க, நானும் யாரோட போகிறதில்ல. 2 பேரும் ஒரே காலண்டர் தான். எங்களுக்கு எந்த கதை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இந்த கதைகளை நடத்தி உங்களை மகிழ்விப்பதே எங்களுடைய கடமை என்று சொல்லி நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுட்டோம். நன்றி நன்றி.